So liver வந்து பார்த்தீங்கன்னா it is a very unique organ. It performs more than 500 metabolic functions in a day. But there is not one blood test or one symptom which can say that you have a liver issue. So unless liver வந்து ஒரு 2/3 damage ஆனாதான் இல்லை ரொம்ப சிவியர் சிம்டம்ஸ் இருந்தால் தான் அதை நிறைய விதங்களாக பிரிச்சுக்கிடலாம். டாக்ஸின் மீடியேட்டட் டேமேஜ் லைக் ஆல்கஹால், நேட்டிவ் மெடிகேஷன்ஸ், சில மருந்துகள்லாம் சாப்பிடுவாங்க, அதனாலேயும் லிவர் டேமேஜ் வந்துனே இருக்கலாம். இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி வைரஸஸ், ஹெப்படைட்டிஸ் ஏ, இ, ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ், ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ்னு நிறைய வைரஸஸ் இருக்குது, அதனாலையும் லிவரில் இன்ஃப்ளமேஷனும் டேமேஜும் வந்துகிட்டே இருக்கலாம். Now scientifically even small amount of alcohol is damaging to the body, especially cancer risk irukku, heart risk irukku, liver risk irukku. You will pay the price later, so you have to keep that in mind. லிவர் கேன்சர் மட்டும் இல்லை, கோலன் கேன்சர், அதாவது பெரிய குடலில் கேன்சர், ஈசோஃபேஜியல் கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர், இதெல்லாம் வந்து ஆல்கஹால்னால காஸ் ஆகிற கேன்சர்ஸ். ஸோ இப்படி ஒரு கார்சினோஜன் இருந்ததுன்னா ஐ வில் சே தெர் இஸ் basically no safety limit. So try to avoid it at all costs. Survival instincts are 4: food, water, sleep and exercise. You have to maintain a good balance of all these 4 things. இதில் எப்போ என்ன பேலன்ஸில் எங்கன்னா விட்டோன்னா கூட ஃபஸ்ட்டு சிஸ்டம் டு ஷோ ஆஃப் இஸ் ஒன்லி யோர் டைஜஸ்டிவ் ட்ராக்ட், அண்ட் இட் வில் லீட் ஆன் டு மோர் அண்ட் மோர் cumulative damages as we go on. The முக்கியமான வைரஸ் which we are trying to prevent is hepatitis B and hepatitis C. இது வந்து சைலண்ட் வைரஸ், அதுக்கு தான் சைலண்ட் கில்லர்னு பேர். பிகாஸ் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் இட் கேன் டேமேஜ் த லிவர் அண்ட் இட் கேன் காஸ் அ கண்டிஷன் கால் லிவர் சிரோசிஸ். கம்ப்ளீட்லி லிவர் கெட்ஸ் டேமேஜ்ட். இட் கேன் காஸ் லிவர் கேன்சர் அண்ட் ரொம்ப சிவியரான பேஷண்ட் வில் நீட் லிவர் டிரான்ஸ்பிளான்ட். ஹாய், திஸ் இஸ் விஜே பரணி ஹியர். வேர்ல்ட் ஹெப்படைட்டிஸ் டேக்கு நிறைய அவேர்னஸ் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். லிவர் ஹெல்த் பார்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும், பண்ண வேணாம்னு சொல்லி நிறைய விஷயம் இன்னைக்கு அப்போலோ டாக்டர்ஸ் நம்மளோட டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க மூணு பேரும்? All good, yes. So first question is, there are so many awareness campaigns that doctors are doing for hepatitis. So அந்த நோய் இன்னும் அண்டர் டயக்னோஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் நீங்கள் நினைக்கிறீங்க? வாட் இஸ் த ரீசன்? ஸோ வேர்ல்ட் ஹெப்படைட்டிஸ் டே வந்து நம்ம ஜூலை 28 அன்னைக்கு ஹெப்படைட்டிஸ் பற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு நாள். ஸோ இந்த ஹெப்பட் அப்படின்னா லிவர், ஐட்டிஸ்னால இன்ஃப்ளமேஷன். ஸோ மெடிக்கல் டேர்ம்ஸில் ஐட்டிஸ் வந்தாலே இப்போ ஆர்த்ரைட்டிஸாக இருக்கட்டும் இல்லை ஹெப்படைட்டிஸாக இருக்கட்டும், ஸோ இஃப் தெர் இஸ் எனி சம் இன்ஃப்ளமேஷன் கோயிங் ஆன் இன் த பாடி வி கால் இட் ஹெப்படைட்டிஸ். ஸோ லிவர் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ வெரி யூனிக் ஆர்கன். இட் பர்ஃபார்ம்ஸ் மோர் தென் 500 metabolic functions in a day. But there is not one blood test or one symptom which can say that you have a liver issue. So unless liver வந்து ஒரு 2/3 damage ஆனாதான் இல்லை ரொம்ப சிவியர் சிம்டம்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு ஜாண்டிஸ் இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும். சைலண்ட்டாக லிவர் வந்து வில் பி கெட்டிங் டேமேஜ். ஸோ இந்த காரணத்துக்காக we feel that we need one day to educate everyone about hepatitis in general. ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் ஜாண்டிஸோட அசோசியேட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் இருக்குது, இஸ் இட் அ டிசீஸ் ஆர் அ வைரஸ் ஆர் அ லிவர் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ வாட் எக்ஸாக்ட்லி இஸ் ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு? As madam said, inflammation by definition is explained as itis. அதை நிறைய விதங்களாக பிரிச்சுக்கிடலாம். டாக்ஸின் மீடியேட்டட் டேமேஜ் லைக் ஆல்கஹால், நேட்டிவ் மெடிகேஷன்ஸ், சில மருந்துகள்லாம் சாப்பிடுவாங்க, அதனாலேயும் லிவர் டேமேஜ் வந்துனே இருக்கலாம். இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி வைரஸஸ், ஹெப்படைட்டிஸ் ஏ, இ, ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ், ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ்னு நிறைய வைரஸஸ் இருக்குது, அதனாலையும் லிவரில் இன்ஃப்ளமேஷனும் டேமேஜும் வந்துகிட்டே இருக்கலாம். அடுத்து இப்போ இருக்கிற நம்ம இந்தியா ஃபேஸ் பண்ணுற பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் இஸ் நான் கம்யூனிகபிள் டிசீஸ், தஸ் ஒபிசிட்டி அண்ட் ஃபேட்டி லிவர். அதனாலேயும் வரக்கூடிய இன்ஃப்ளமேஷன் தான் இப்போ ஒரு மேஜர் ஹெல்த் பர்டனாக ஆகிட்டே வருது. அப்புறமாட்டி லேக் ஆஃப் எக்ஸசைஸ், டயபெட்டிஸ் மாதிரி இந்த மாதிரி பெரிய பெரிய நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்லாம் இஸ் ஆடிங் ஆன் அ பிக் ஹெல்த் பர்டன் டு அஸ். ஸோ ஆல்கஹால், இன்ஃபெக்ஷன், நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், இது 3 தான் மேஜர் ப்ராப்ளம்ஸ். இப்போதைக்கு லிஸ்ட் பண்ணி பார்க்குற ஃபஸ்ட்டு ஆல்கஹால் இருந்து அடுத்து ஹெப்படைட்டிஸ் பிசி இருந்தது, அப்புறமேட்டு இப்போ மெட்டபாலிக் டிசீசஸ் லைக் டயபெட்டிஸ் மாதிரி வரக்கூடிய இதெல்லாம் இருக்குன்னா இப்போ நான் கம்யூனிகபிள் டிசீஸ் ரேசிங் குவைட் ஃபாஸ்ட். ஸோ ஒபிசிட்டி இஸ் கேச்சிங் அ பிக் டைம். ஸோ அதனால் அதுக்கான அவேர்னஸும் நம்ம நல்ல ரெகுலர் ஹெல்த்தி ஹேபிட்ஸ் லைக் குட் ஈட்டிங் ஹேபிட்ஸ் அண்ட் எக்ஸசைஸ்லாம் நம்ம கொஞ்சம் இன்கல்கேட் பண்ணணும். ஆல்கஹால் இன்டேக் வந்து நான் ஒகேஷ்னலாக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து எனர்ஜி ட்ரிங்க்ஸ் நிறைய குடிக்கிறாங்க அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் நிறைய சாப்பிட்றாங்க. ஐ திங்க் எனிதிங் இன் மாடரேஷன் இஸ் ஓகே, எனிதிங் இன் எக்ஸஸ் இஸ் பேட். இது சாப்பிடாதீங்க, இது பண்ணாதீங்கன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கன்வின்ஸ் யங்ஸ்டர்ஸ். ரியலி ஹார்ம்ஃபுல்னா ஆல்கஹால் இஸ் ஹார்ம்ஃபுல். நவ் சயின்டிஃபிக்லி ஈவன் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹால் இஸ் டேமேஜிங் டு த பாடி, எஸ்பெஷலி கேன்சர் ரிஸ்க் இருக்குது, heart risk இருக்குது, liver risk இருக்குது. You will pay the price later, so you have to keep that in mind.
the diet and lifestyle culture has become quite significantly on the downside. சென்னையிலே பார்த்தா இப்போ ஒரு மிட் நைட் பிரியாணி கான்செப்ட் நிறைய இருக்குது. இப்போ பிரியாணி சாப்பிடும்போது பை ரொட்டீன் எல்லாரும் ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஒரு கோக் இல்லை பெப்சி வாட் எவர் ஆல் தீஸ் ஏரேட்டட் பிராண்டட் ட்ரிங்க்ஸ் இஸ் வாட் திங். ஸோ ஆல்ரெடி அந்த பிரியாணியில் நிறைய ஹை ஃபேட் இருக்குது அண்ட் நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஆஃப்கோர்ஸ் மீட் வில் பி தேர். ஸோ அதில் ஊற்றுற ஆயில் எல்லாமே கேன் கோ அண்ட் create havoc not only in your liver but also in your gut. ஓகேங்களா? அது கூட சேர்ந்து நீங்கள் வந்து ஹைலி சுகரி கார்பனேட்டட் பெவரேஜஸ் இன்க்ளூடிங் ஆல்கஹாலும் சாப்பிட்டிங்கன்னா all the more damage. So WHO has classified alcohol as a class 1 carcinogen. So it has a lot of propensity to cause cancers. Liver cancer மட்டும் இல்லை, colon cancer அதாவது பெரிய குடலில் கேன்சர், esophageal cancer, breast cancer இதெல்லாம் வந்து ஆல்கஹால்னால காஸ் ஆகிற கேன்சர்ஸ். ஸோ இப்படி ஒரு கார்சினோஜன் இருந்ததுன்னா I will say there is basically no safety limit. So try to avoid it at all costs. Older people also need to exercise. அது நிறைய பேருக்கு ஒரு 50க்கு அப்புறம் they give up. But I think that's a wrong concept. So any exercise is good. We are even recommending gym or weight based exercise even for older people. So exercise ஓரளவுக்கு இந்த fatty liver கொஞ்சம் negate பண்ணும். Exercise has to be categorized into 3 groups. One, we have to stress more for strength training as well. Strengthen your muscles against resistance. Body weight யூஸ் பண்ணலாம், இல்லை எக்ஸ்டர்னல் வெயிட்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கு தான் நம்ம ஜிம்முக்குலாம் போகிறோம். ஏன்னா அந்த மசில் பல்க் பில்ட் ஆனால் தான் நம்ம உடம்புல இருக்க இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறையும், ஃபேட் டெபாசிஷன் அந்த லிவர் குறையும், நிறையா கொலாட்ரல் டேமேஜ் ப்ரிவெண்ட் ஆகும். Second is endurance training, which is 60 minutes walking together, 60 minutes swimming, cycling, endurance training. If you want to talk about liver health, strength training becomes mandatory. In addition to diet, survival instincts are 4: food, water, sleep and exercise. You have to maintain a good balance of all these 4 things. இதில் எப்போ என்ன பேலன்ஸில் எங்கன்னா விட்டோன்னா கூட first system to show off is only your digestive tract. And it will lead on to more and more cumulative damages as we go on for other organs as well. இப்போ நீங்கள் சரியாகவே தூங்க மாட்டிங்கனாலும் உங்களோட உடம்பு நல்லா இருக்காது, ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணாலும் நல்லா இருக்காது, ஒழுங்காக தண்ணி குடிக்கலாம் நல்லா இருக்காது. இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனையே there is a complete imbalance and chaos amidst all these 4 things. And I feel not only teenagers, schools-லேருந்தே we have to inculcate this, because obesity is morbid among children கூட. இப்போ யாருமே விளையாடவே போகிறதில்ல, everyone is sitting with gadgets. So exercise in the form of 3: strength training, endurance and movement through the day, right type of food, good sleep, adequate hydration is mandatory. Thanks for sharing that, doctor. Silent killer அப்படின்ற ஒரு டேர்ம் நான் ரொம்ப பெரும்பாலுமாக கேள்விப்படுறேன். I never know what is the exact meaning for that. Silent killerக்கு ஹெப்படைட்டிஸ் நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறாங்க, ஏன் வருதுன்னு சொல்கிறாங்க. பட் why is it called silent killer அப்படின்ற ஒரு I don't want to use the word killer, but I agree it is termed like that. It's a silent disease. The liver disease-ல அவ்வளோ symptoms இருக்காது. We'll talk specifically about viral hepatitis. இதில் 2 groups இருக்குது. ஒன்று வந்து acute viral hepatitis comes from food and water. There are 5 types of virus: A, B, C, D, E. So the A and E comes through food and water. So இந்த வைரஸ் வரும்போது அப்போ கொஞ்சம் சிம்டம்ஸ் இருக்கும், கொஞ்சம் பெயின் இருக்கலாம், ஃபீவர் இருக்கும் அண்ட் ஜாண்டிஸ் வரும். இது வந்துட்டு தானாகவே போயிடும். ஒரு 1 or 2% பேஷண்ட்டுக்கு கொஞ்சம் சிவியராக இருக்கும். ஸோ இட் இஸ் நாட் வெரி சீரியஸ். ரெண்டுத்துக்குமே வேக்சின் இருக்குது, இப்போ குழந்தைங்களுக்கு போடுறாங்க. The முக்கியமான வைரஸ் which we are trying to prevent is hepatitis B and hepatitis C. இது சைலண்ட் வைரஸ், அதுக்கு தான் சைலண்ட் கில்லர்னு பேர். Because over a period of time it can damage the liver and it can cause a condition called liver cirrhosis. Completely liver gets damaged. It can cause liver cancer and ரொம்ப சிவியரான patient will need liver transplant. World Hepatitis Day awareness நாங்கள் க்ரியேட் பண்ணுறது ஜென்ரலி மோஸ்ட்லி ஃபார் ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் ஆல்சோ ஹெப்படைட்டிஸ் சி. பிகாஸ் இது ரெண்டு பார்த்திங்கன்னா இட் இஸ் ட்ரான்ஸ்மிட்டட் த்ரூ பிளட் அண்ட் பாடி ஃப்ளூயிட்ஸ், ஆல்சோ த்ரூ செக்ஷுவல் கான்டாக்ட். இப்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே யாராவது ஒருத்தவங்க இன்ஃபெக்ட் ஆனாங்கன்னா அவங்களுக்கும் வரும். இன்ஃபெக்டட் நீடில்ஸ். ஸோ இப்போ இந்த காலத்துலலாம் எல்லோரும் இப்போ ஸ்டெரைல் நீடில்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ முன்காலத்தில் நீடில்ஸ்லாம் சம்டைம்ஸ் இன்ஃபெக்ட் ஆனால் கூட தே யூஸ் டு யூஸ் இட் இன் த ஹாஸ்பிட்டல் ஆர் எனி கிளினிக் செட்டப்னா இட் கேன் பி ட்ரான்ஸ்மிட்டட். அப்புறம் கண்டாமினேட்டட் ரேசர்ஸ். இப்போ நீங்கள் ஒரு பிளேஸ்க்கு போகிறீங்க ஃபார் ஷேவிங் ஒரு கட்டிங் ஒரு கெட்டிங் டான்ஷர்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு பேஷண்ட் ஒரு ஹெப்படைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இன்னொருத்தவங்க
இன்னொருத்தங்களுக்கு யூஸ் பண்ணால் ஸோ அந்த மாதிரி கூட ட்ரான்ஸ்மிட் ஆகலாம். மதர் டு சைல்ட் ட்ரான்ஸ்மிஷன் இஸ் தேர், பட் of course it's not much, it's very less nowadays because we have these vaccines available. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் இந்த மாதிரி வைரஸ் வந்து ட்ரான்ஸ்மிட் ஆகும், இன்க்ளூடிங் பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன், பிளட் அண்ட் பிளட் ப்ராடக்ட்ஸ்லேருந்து கூட வரும். இப்போ நம்ம கண்ட்ரியில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணுறதுனால ஜென்ரலி ட்ரான்ஸ்ஃபியூஷன் ரிலேட்டட் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் வெரி வெரி ரேர் நவடேஸ் பிகாஸ் நம்ம எல்லாத்துக்கும் ஸ்க்ரீன் பண்ணுறோம், எல்லாத்துக்கும் டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் வெரி வெரி ரேர். ஸோ மெயின்லி ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி எப்படின்னா இது வந்து ஒன்ஸ் இட் என்டர்ஸ் யுவர் பாடி தேர் ஆர் வெரி வெரி ரேர் சான்சஸ் தட் இட் கேன் கெட் கம்ப்ளீட்லி எலிமினேட்டட். இட் கேன் ஒன்லி கோ இன் டு பீரியட் where it does not multiply. என்னோட ஓபியில் வந்து பார்த்தீங்கன்னா வர பேஷண்ட்ஸ்க்குலாம் அவங்களுக்கு ஹெப்படைட்டிஸ் பிசி இருக்குதுன்னு தெரியாது. ருட்டீனாக ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணுவாங்க, அப்படின்னா ஒரு ப்ரெக்னன்சிக்காக வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட் வந்து ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா ஏதாவது சர்ஜரிக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எல்லா சர்ஜரிஸ்க்கு வந்து வி ஸ்க்ரீன் த பேஷண்ட்ஸ் ஃபார் ஹெப்படைட்டிஸ் பிஎன்சி. ஸோ அந்த டைமில் கண்டுபிடிச்சி அப்புறம் வருவாங்க ஒரு லிவர் டாக்டர் கிட்ட இந்த மாதிரி வி ஹேவ் திஸ் வாட் டு டூ நெக்ஸ்ட். ஸோ நிறைய பேஷண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு வந்து அவங்களுக்கு இன்ஃபெக்டடாக இருக்குதுன்னு தெரியாது. ஸோ தட்ஸ் த மீனிங் ஆஃப் சைலண்ட். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் தெர் ஆர் சர்டன் அது சில விஷயங்கள் என்ன ஆகிடும்னா ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறமா சில டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. டெஸ்ட் பண்ணிவிட்டு இது ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் பண்ணாதுங்க, வைரல் லோட் இப்போ மேடம் சொன்ன மாதிரி டார்மண்ட் ஸ்டேட்டில் இருக்குது, ஒன்றும் இல்லை அப்படியே விட்டுருங்க, அப்போ ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. பேஷண்ட்டும் தெரிஞ்சிருக்கும், ஆனால் அதை அப்படியே ஃபாலோ பண்ணாமல் விட்டுருவாங்க. வாட் இஸ் த பிக்கெஸ்ட் worry about hepatitis B na it's an oncogenic virus. Oncogenic na it's a cancer causing virus. நிறைய கண்டிஷன்ஸில் லிவரில் எப்போ கேன்சர் வரும்னா லிவர் வந்து ஒரு பஞ்சு மனைக்கு இருக்கிற ஆர்கன். லிவர் உள்ளார போகிற ரத்தத்துக்கு எதிர்ப்பே இருக்காது. இப்போ இந்த மாதிரி சிரோசிஸ்ன்றது லிவர் வந்து கல் மாதிரி ஆகிடும். யூஸ்வலாக கேன்சர் எப்போ வரும்னா அந்த மாதிரி சிரோட்டிக் ஆனதுக்கப்புறமாட்டு தான் காமனாக வரும். ஆனால் ஹெப்படைட்டிஸ் பி மட்டும்தான் நார்மல் லுக்கிங் லிவர்லேயே கேன்சர் டெவலப் ஆகிடலாம். ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் அவங்க ஃபாலோஅப்பே பண்ண மாட்டாங்க. அந்த ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப தப்பு. ஏன்னா இந்த கேன்சர் திடீர்னு ஒரு நாள் சர்ப்ரைஸாக வரும். ஸோ ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு அல்ட்ராசவுண்ட், இப்போ ஒரு டயபெட்டிஸ்க்கெலாம் போய் பீரியாடிக் பிளட் செக்அப் பண்ணுற மாதிரி இந்த வைரஸ் அதோட இடத்துல இருக்குதா, இட்ஸ் அன் ஆஃப்டர் ஆல் வைரஸ் பட் இட் கான் பி ரூலிங் யுவர் ஹெட். ஸோ அதோட இடத்துல வைக்கிறதுக்கு நம்ம சில பீரியாடிக் செக்அப்ஸ்லாம் பண்ணணும். யூ ஹவ் டு கீப் செக்கிங் அண்ட் அல்ட்ராசவுண்ட், சில பிளட் டெஸ்ட், அந்த வைரல் லோட் உடம்புல அது ஆக்டிவாக இருக்குதா இல்லை நிறையா டிவைட் ஆகுதா அப்படின்றத பார்க்கணும். இப்போ ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் ஒய்ஃபுக்கு வேக்சினே போட்டிருக்க மாட்டார். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தே ஷுட் பி கிரியேட்டிங் அ குட் அவேர்னஸ். ஸோ இப்போ ஹஸ்பண்டுக்கு பாசிட்டிவ் வந்துடுதுன்னா வி ஷுட் மேக் ஷுர் ஒய்ஃப் இஸ் வேக்சினேட்டட் அகேன்ஸ்ட் த வைரஸ். அந்த மாதிரி சின்ன இன்டர்வென்ஷன்ஸ் அண்ட் சின்ன நாலேஜ் பேங்க்ஸ் இஃப் இட் கெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு த பேஷண்ட் இட் பி வெரி வெரி குட். இப்போ சில்ட்ரனுக்கு எல்லாம் வேக்சினேஷன் நடக்குது. ஸோ அட்லீஸ்ட் ஃபார் லாஸ்ட் 20 years. ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஹெப்படைட்டிஸ் பி வில் பி அவாய்டட். ஹெப்படைட்டிஸ் ஏயும் இப்போ போடுறாங்க. ஸோ இது ரெண்டும் போயிடும். மை திங் இஸ் ஈவன் அடல்ட்ஸ் ஷுட் டேக் வேக்சினேஷன். யூஎஸில் திஸ் ஹஸ் பிகம் கம்பல்சரி. ஸோ ஆல் அடல்ட்ஸ் தே ஆர் ஸ்க்ரீனிங் அண்ட் டூயிங் வேக்சினேஷன். இந்தியாவில் அந்த அளவுக்கு வரல. ஏன்னா டு வேக்சினேட் இண்டியன்ஸ் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். கோவிட்ல யூ ரியலைஸ் ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ். ஸோ இட்ஸ் அப் டு த பர்சன் பீப்புள் டு கோ அண்ட் கெட் வேக்சினேட்டட். ஆஸ் அ கவர்மெண்ட் ஆர் ஆஸ் அ ஹாஸ்பிட்டல் வி கான் டூ இட். Slowly WHO wants to eliminate hepatitis B within 2025 நாங்கள் இப்போ 35 ஆயிருக்கு. It's a big challenge, especially in large countries like India. But that is why we are having all these awareness so that more and more people can get these treatments and vaccination. அதிகமாக உடம்புல கொழுப்பு இருந்தால், அதாவது மெட்டபாலிக் ஒபிசிட்டி அதனால இருக்கும். லேடிஸ்க்கு வந்து தைராய்டு, ஸோ தைராய்டு இஷ்யூஸ், எனி ஆட்டோஇம்யூன் நம்ம அப்படின்னா நம்ம எதிர்ப்பு சக்தி நம்மளோட செல்ஸையே வந்து அது அகேன்ஸ்டாக ஒர்க் ஆகும்போது ஆட்டோஇம்யூன் சொல்லுவாங்க. அதுவும் லேடிஸில் வந்து ரொம்ப காமனாக இருக்கும். அப்புறம் டாக்ஸிக் ஹெப்படைட்டிஸ், நிறைய பேர் அன்னெசரியாக இந்த ஆயுர்வேதா ஹெர்பல் மெடிசன்ஸ் இல்லை ஏதாச்சும் வந்து ஒரு ஹெர்ப்ஸ் அதெல்லாம் தேவையில்லாத இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அண்ட் ஆஃப் லேட் ஈவன் சப்ளிமெண்ட்ஸ், unregulated supplements market, because right now the supplement industry is a multi-billion-dollar industry and we don't know what exactly goes into it because there is not safety protocols இன்னும் எதுவுமே டிஃபைன் ஆகலை. ஸோ இதனாலலாம் வந்து லிவர் டேமேஜ் ஆகலாம். ஸோ நம்ம வெறும் ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு நினச்சி அந்த ஒரு சின்ன பின் ஹோல்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஸோ ஓவராலாக என்னோட ப்ரோட்டோக்காலில் நான் பேஷண்ட்டை வந்து இந்த மாதிரி தான் ஐ வில் டூ அன் ஓவரால் செக்அப். And once we have come to a conclusion as to it is just a silent disease and the patient is completely okay, liver damage இன்னும் ஆரம்பிக்கல, he or she doesn't need medicines, so the virus வந்து அவ்வளோ ஆக்டிவாக இல்லை, டாமினண்ட்டாக தான் இருக்குது அப்படின்னா உடனே டாடா பை பை சொல்லிவிட்டு நம்ம சொல்லக்கூடாது. 6 months கழிச்சு வந்து என்ன பார்க்கணும்னு சொல்லணும். ஸோ they have to be on a regular follow up. ஸோ அந்த 6 months என்ன ஆகும், 8 months இல்லை 1 year ஆகும். ஸோ நம்ம ஸ்ட்ரிக்டாக வந்து பேஷண்ட்டை கண்டிப்பாக ஃபாலோ அப் பண்ணணும். And if that patient or that person is in the marriage age
group or planning to conceive or have a child. So அதுக்கேற்ற மாதிரி ப்ரிகாஷன்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம கவுன்சிலிங் கொடுக்கணும். பிகாஸ் there are a lot of vaccines and mother to child prevention இப்போ வந்து ரொம்பவே நல்லா பண்ணுறோம். ஸோ மதர்லேருந்து சைல்டுக்கு வந்து டிசீஸ் போகிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு நம்ம கண்ட்ரியில். ஸோ இதெல்லாம் நம்ம கவுன்சிலிங் as a part of a process வந்து you should give. And first and foremost வந்து reassurance. So don't worry, உங்களுக்கு hepatitis B இருக்குது, this is not the end of your life. It is definitely treatable. It is definitely going to be with you. But இதனால உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து it's not going to cause any harm when you are a proper follow-up with a doctor, and importantly diet and lifestyle. Because already இந்த வைரஸ் உங்களுக்கு கொஞ்சம் டேமேஜ் ஸ்டார்ட் ஆகும்போது நீங்கள் ஆல்கஹால் குடிச்சிட்டு ப்ராப்பராக லைஃப் ஸ்டைல் பார்க்காம நிறைய ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்டா இன்னும் டேமேஜ் ஆகும். ஸோ தட் வில் பி அ கியூமுலேட்டிவ் டேமேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து டெஃபினெட்லி நீங்கள் தான் வந்து யூ ஹேவ் டு பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் யோர் டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல். ஒரு ஹெப்படைட்டிஸ் பி பேஷண்ட் பாசிட்டிவ்னாக முதல்ல அவருக்கு வைத்தியம் வேணுமா, மருந்து வேணுமா வேணாமா, ஃபாலோ அப் மட்டும் போருமான ஒரு டெசிஷனுக்கு சில சீரீஸ் ஆஃப் டெஸ்ட் நம்ம பண்ணணும். அந்த சீரீஸ் ஆஃப் டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வைரஸ் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது, நம்ம எதிர்ப்பு சக்தி இந்த வைரஸை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுது, லிவருக்கு டேமேஜ் நடக்கிற மாதிரி தெரியுது, அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் இருந்ததுன்னா ஒரு மாத்திரை ஆரம்பிப்போம். அந்த மாத்திரை வாழ்க்கை பூரா சாப்பிடணும். தட் இஸ் த நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரெஸ் வி ஹேவ் டு டூ. அந்த மாத்திரை போட்டு அந்த வைரஸை நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டோன்னா அது ஆக்டிவேட் ஆகிறதுக்கான ஆப்ஷன்ஸு கம்மி. ஸோ அது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு 6 மாதம் போடுவாங்க, திரும்ப அந்த வைரஸ் லோடு செக் பண்ணி பார்ப்பாங்க, நெகட்டிவ்னு வந்த உடனே நிறுத்திடுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. வாழ்க்கை பூரா மாத்திரை போடணும். ரெண்டாவது, அந்த வைரஸ் என்ன தான் கண்ட்ரோலாக இருந்தாலும் as I said hepatitis B can cause cancers. ஸோ அதனால் 6 மாதத்துக்கு ஒரு தடவை அல்ட்ராசவுண்டோ ஏதோ ஒரு ஸ்க்ரீனிங் ப்ரோட்டோக்கால் ரெகுலராக பண்ணணும். சரி, ஒரு பாசிட்டிவ் பேஷண்ட்டு கூடவே வேறு கோமாபிலிட்டிஸ், டயபெட்டிஸ் இருக்குது, அப்புறமேட்டு ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குது, கார்டியாக் டிசீஸ் இருக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரிக்கான மருந்துகளும் அதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் ஒழுங்காக பண்ணணும். ஏன்னா அதுதான் வந்து ஒரு சடன் டெத்தை உண்டு பண்ணும் வழியே இது பாட்டும் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். பட் இதை ஒரு காரணமாக வச்சு அதையும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கு we can educate them quite well. அதாவது நான் ரிசர்ச் பண்ணும்போது NAFLD அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து நான் கேள்விப்பட்டேன். ஸோ நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ். ஸோ இட்ஸ் நைஸ் தட் யூ ஆர் brought up the topic of NAFLD. ஸோ இப்போ NAFLD ஒரு டெர்மினாலஜி வந்து மாறி இருக்கு. அது இப்போது MA ஆயிருக்கு. ஸோ மெட்டபாலிக் அசோசியேட்டட் ஃபேட்டி லிவர் டிசீஸ். ஸோ அதாவது நான் ஆல்கஹாலிக் மட்டும் இல்லை, மெட்டபாலிக் இஷ்யூஸ் இருந்தவங்க எல்லாருக்கும் ஃபேட்டி லிவர் டிசீஸ் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நாட்டில் எல்லாருக்கும் தெரியும் ஒபிசிட்டி, அதாவது அதிகமான விசரல் ஃபேட் டெப்போசிஷன். ஸோ உங்கள் தொப்பை சுற்றி அதிகமான ஃபேட் இருந்ததுன்னா இட்ஸ் அன் இன்டைரக்ட் இண்டிகேட்டர் தட் யூ கேன் ஹேவ் ஃபேட்டி லிவர் டிசீஸ். ஸோ ஒரு சிம்பிள் பெட்சைட் இது வந்து வேஸ்ட் ஹிப் ரேஷியோ, அதாவது நம்மளோட அந்த தொப்பிலேருந்து we just have to measure and see the circumference. So generally womenக்கு வந்து above 80, menக்கு above 90 centimeters இருந்துச்சுன்னா that's an indirect indicator that your liver may be having some kind of fatty liver deposition may be there. அது ஒன்று. செகண்ட், ப்ராசஸ்ட் அண்ட் ஜங்க் ஃபுட் இன்டேக். ஸோ ஃபேட்டி லிவர் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், லோ ஃபேட் டயட் சாப்பிட்டாலே ஃபேட்டி லிவர் வராதுன்னு நினைக்கிறோம். பட் தட் இஸ் நாட் த இஷ்யூ. த இஷ்யூ இஸ் த கார்போஹைட்ரேட்ஸ், the sugars, the excessive sugars. So all, especially வந்து white sugar, maida products, processed food, bakery items. So all this goes and gets converted into a term called de novo lipogenesis அப்படின்னு ஒன்று இருக்குது. கிட்ஸில் எஸ்பெஷலி இப்போ நாங்கள் நிறைய ஃபேட்டி லிவர் பார்க்குறதுக்கு காரணமே இந்த டயட்னால தான். நிறைய ப்ராசஸ்ட் ஃபுட், தே ஆர் ஹேவிங் ஈஸி ஆக்சஸ். இப்போ ஒரு பட்டனில் வந்து நம்மளுக்கு பீட்சா டெலிவரி 15 minutesல வந்துடும். Although we may not see them eating oily deep fried foods, this itself is enough to cause லிவரில் வந்து ஃபேட் டெப்போசிஷன் லிவர் வந்து நிறைய காஸ் பண்ணும். ஸோ நிறைய ரொம்ப வருஷம் வந்து ஹார்மோனல் இஷ்யூஸ் இருக்குது, அவங்க ஹார்மோனல் டேப்லெட்ஸ் போடுறாங்க, இல்லை வேறு ஏதாவது இஷ்யூஸ்க்கு வந்து ஸ்டீராய்ட்ஸ் போடுறாங்க. ஸோ நம்ம என்ன சொன்ன மாதிரி எல்லா மெடிசன்ஸ் நம்ம கன்சியூம் பண்ணுறதுக்கு மெட்டபாலிக் ஒன் ஷாட் வந்து லிவர் தான். ஸோ ப்ரொலாங்ட் இன்டேக் ஆஃப் எனி மெடிகேஷன்ஸ் ஆல்சோ கேன் காஸ் அ லிவர் இஷ்யூ. ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்க்ரீன் பண்ணும்போது ஒன்று நம்ம எலிமினேட் பண்ணி தான் ஆகணும். சுகர் கட்டுன்றது ஒரு ட்ரெண்ட் அப்படின்னு நான் நினச்சேன். பட் அவங்க சொல்லும் போது தான் ஓகே, இட் ஹேஸ் லாட் மெனி வேஸ் டு ஹீல் அவர் பாடி அப்படின்னு தெரிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி வேறு என்னெல்லாம் மிஸ்கன்செப்ஷன் இப்போ இருக்க ஜென்ரேஷன் நினைக்கிறாங்க டுவர்ட்ஸ் ஃபேட்டி லிவர் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க? ஒன்று, பீப்புள் திங்க் இட்ஸ் டூ காமன். இப்போ போய் ஒருத்தருக்கு ஃபேட்டி லிவர் இருக்குன்னு சொல்லி எனக்கும் இருக்குன்னு சொல்லிட்டாங்கப்பா, அதனால் ஒன்றும் இக்னோர் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் ஹவ் மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் லுக்கிங் அட் இட். பட் ஆனால் இந்த லாங் ரன் பார்த்தோன்னா இன்ஃபேக்ட் இட்ஸ் அ கொலாட்ரல் டேமேஜ் due to your lifestyle and your eating habit. The same type of problems will happen to your heart, your blood vessels, எல்லா இடத்துலையுமே. லிவர் உள்ளுக்குள்ளார மட்டும் ஃபேட் டெபாசிட் ஆகி அந்த லிவரை மட்டும் பார்க்குறது வந்து லிவர் இஸ் லைக் ஒரு ஹார்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதோட வேலை செஞ்சுனே இருக்கும், அது ஃபெயில் ஆகிறதுக்கு நாள் ஆகும். பட் ஆனால் அந்த ஃபேட்டி லிவர் இஸ் அன் இன்டைரக்ட் இண்டிகேட்டர் ஃபார் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் இஸ் ஹார்ட்
ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் ஆல் தி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்துக்குமே அது ஒரு ரிஸ்க் ஃபேக்டரை இண்டிகேட் பண்ணும். இப்போ இதை மட்டும் பார்க்குறோன்னா இதுவே வந்து ஒரு as I said ஒரு செகண்டரி டேமேஜ். அப்படி இருக்கிறப்போ ப்ரைமரியாக ஒரு அக்யூட் ஈவெண்ட்டாக வரக்கூடிய விஷயங்கள் ஸ்ட்ரோக்காவோ ஒரு ஹார்ட் அட்டாக்கோ வரக்கூடிய விஷயத்துக்கான ரிஸ்க்ஸ் எல்லாமே எக்கச்சக்கமாக ஆகி போயிடும். ஸோ இதில் வந்து அந்த கான்செப்ட்ஸ் ஆஃப் ஈட்டிங்கு பார்த்தோன்னா ரிஃபைன்டு சுகர்ஸ் அது மாதிரி விஷயங்கள் நிறைய வந்து போச்சு. இப்போ ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட் தான் எல்லாமே வந்து ஒரு கிரேவிங்கோடு உண்டு பண்ணுறதுக்காக லாட்ஸ் ஆஃப் சால்ட் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ரிஃபைன்டு சுகர்ஸ். ஏன்னா இவ்வளோண்டு கூட நிற்கவே முடியாது, அது பாட்டுக்கு நீங்கள் நிறையா சாப்பிட்டுட்டே இருக்க மாதிரி இருக்கும். லாட் ஆஃப் ஈட்டிங் டிசார்டர்ஸ் அமிட்ஸ் பீப்புள், மென்டல் ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ், ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் அதெல்லாம் வந்து பயங்கர காமன் அமிட்ஸ் யங் சில்ட்ரன். இப்போது தட் ஹேஸ் டு சேஞ்ச், சம்திங் ஹேஸ் டு பி டன் அபவுட். அது அவங்களா நினச்சி மாறினால ஒன்றிய அது அவ்வளோ சுலபத்தில் மாற போகிறது கிடையாது. From my time I am telling, we were a calorie deficit country. Now we are a calorie excess country. So that is also contributing to all this. You know, food availability is very easy now. So these are all stress busters, but they are unhealthy stress busters. Healthy stress busters na odunga, vilayadunga, games vilayadunga, but that doesn't happen. Or even having a conversation, having a good laugh, that is a stress buster, but adella pandradilla. This is easy. You just sit in the house, keep eating. This culture has come. Now to undo the culture is the challenge. அடுத்தது இப்போ ரொம்ப என்ன ஃபேஷன் ஆயிருக்குன்னா வந்து லாட் ஆஃப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆர் கிவிங் லாட் ஆஃப் அட்வைஸ் அபவுட் ஃபேட்டி லிவர் அண்ட் கிளைமிங் சம் டிடாக்ஸ் ட்ரிங்க்ஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டிடாக்ஸ் அப்படின்னு ஒரு வேர்டே இல்லைங்க. ஸோ லிவர் டிடாக்ஸுக்கு வந்து நீங்கள் இந்த ஜூஸ் குடிங்க, காலையில் எழுந்துச்சி எம்டி ஸ்டமக்கில் இந்த ஒரு ஹர்பு குடிங்க, இல்லை இந்த ஒரு கீரை டெய்லி சாப்பிடுங்க, இல்லை வந்து ஏதாவது ஒரு கேப்சியூல், சாஷே, ஒரு ட்ரிங்க் அப்படின்னு எக்கச்சக்கமாக விற்கிறாங்க. ஸோ நீங்கள் சோஷியல் மீடியாவில் போனாலே உங்களுக்கு வந்து இதுக்கெலாம் வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க. ஸோ ஆஸ் அ பர்சனல் take on this, if you ask me one good drink which is good for your liver, I will say it's black coffee. Okay, because research and studies வந்து have proved that black coffee 2 to 3 cups a day without excessive milk or sugar, even if you have regular coffee, it's great for your liver. It can reverse your fatty liver and it is proven benefits on liver health. So நம்ம வேர்ல்டில் ரிசர்ச்சில் ஆல் த வேர்ல்டு ஓவர் தேர் ஆர் லாட் ஆஃப் ஸ்டடீஸ் டு கிளைம் தட் பிளாக் காஃபி. ஸோ என்ன கேட்டால் பிளாக் காஃபி நீங்கள் குடிக்கிறீங்கன்னா வெல் அண்ட் குட், யூ கேன் மேக் இட் அபவுட் 2 to 3 cups மேக்ஸிமம் இன் அ டே. இட்ஸ் ப்ரூவன் பெனிஃபிட்ஸ் அண்ட் இஃப் யூ லைக் காஃபி யூ கேன் ப்ராபப்ளி ஹேவ் இட் ஜென்ரலி. எனக்கு வந்து ஃபில்டர் காஃபி ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 2 cups குடிப்பேன், பட் ஐ கோ லைட் ஆன் த சுகர் அண்ட் த மில்க். ஸோ அண்ட் டெஃபினெட்லி காஃபி இஸ் நாட் பேட். வாட் இஸ் பேட் இஸ் ஆல்கஹால். வாட் இஸ் பேட் இஸ் தி ட்ரிங்க்ஸ் the influencers are selling you. So you have to go easy on that, but don't blame the coffee and the tea which we have been drinking for generations. So liver வந்து பாத்தீங்கன்னா தானாவே டீடாக்ஸ் ஆகிடும். உங்கள் கிட்னி வந்து தானாக டீடாக்ஸ் ஆகும், உங்கள் கொலோன் தானாக டீடாக்ஸ் ஆகும். ஸோ நம்மளோட பாடியோட மெக்கானிசம் எப்படின்னா, நம்ம we are in a state of detox if we are leading a healthy lifestyle. ஸோ நீங்கள் ஒரு பர்டிகுலர் ட்ரிங்க் வாங்கி தான் குடிக்கணும், இல்லை இந்த ஹர்பல் ட்ரிங்க் தான் வாங்கி குடிக்கணும், இல்லை இந்த சாஷே வந்து டெய்லி தண்ணியில் கலந்து 3 times குடிங்க, ஃபேட்டி லிவர் ரிவர்ஸ் ஆகணும். This is all complete myths. So I just want to let the public know that don't fall for it. So fatty liver க்கு எந்த ஒரு one shot magic இது கிடையாது. And உங்களுக்கு diet, lifestyle and to a certain extent black coffee, yes, that's the only way to reverse your fatty liver. So இந்த மாதிரி சோஷியல் மீடியா ட்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு. ஸோ இன்ஃபேக்ட் அந்த கேப்சூலோ இல்லை அந்த சாஷேல அந்த பவுடரில் வந்து என்ன தான் இருக்குன்னு தெரியாது. இட் கேன் ஈவன் worsen your liver condition. So please don't go by any kind of detox things because the liver has the capacity to detox by itself. ஸோ எந்த ஒரு மேஜிக் ட்ரிங்க்கு இல்லை எந்த ஒரு மேஜிக் மெடிசன் வந்து டிடாக்ஸ்லாம் பண்ண போகிறதில்ல. ஆஸ் அ ஹெபட்டாலஜிஸ்ட் ஐ திங்க் all 3 of us will definitely go by this and I think it's a short agreement on this. Of course. Thanks for sharing that, ma'am. இன்னைக்கு இருக்க காலகட்டத்துக்கு என்ன யங்ஸ்டர்ஸ் தப்பு பண்ணுறாங்க, பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுக்கு நன்றி. அண்ட் அஃப்கோர்ஸ் முருகன் சார் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். சின்ஸ் யூ ஆர் சீனியர் ஹெப்படாலஜிஸ்ட், இந்த விஷயம் வந்து உங்களுக்கு நிறைய தெரியும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு டயக்னோசிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அப்போதைக்கும் இப்போதைக்கும் நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போது மக்களுக்கு புரிகிற மாதிரி வாட் ஆர் த அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஃபார் த டயக்னோசிஸ் இருக்குன்னு சொல்ல முடியுமா? பிளட் டெஸ்ட்டில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெப்படைட்டிஸ் சி இப்போ ஆல்மோஸ்ட் இராடிகேட் ஆகிடுச்சு. அந்த வைரஸ் கண்டுபிடிச்சதே 85ல் தான். அண்ட் வி ஸ்டார்டட் ஹேவிங் பிளட் டெஸ்ட் ஃபார் இட் ஓன்லி இன் த 90s. ஐ கேன் ஈவன் சே 2000. And early period we had no treatment, then we had very difficult treatment. Now it's very easy treatment.
So in the last 20-30 years, it has come from being discovered to eradicated. Hepatitis B, there are good tests to diagnose virus. A DNA test in blood test. Again, it's in the last 15-20 years. Now on the test we can give good treatment for the virus and complete virus control panni and the liver improve pandadhukku ipo treatments irukku. So this is a development for hepatitis B. Vaccines are there for all the diseases. Particularly in imaging technology, nariya development irukku. Imaging means on the ultrasound, MRI, CT, and now we use another scan for liver called fibroscan. So idhilella nariya advancement irukku. And the liver இன்னும் கொஞ்சம் டீடைலா நம்ம அனலைஸ் பண்ண முடியும். To be honest, in early 80s when we were students, we used to have to open the liver to see the liver. Ultrasound was just available. So அந்த அளவுக்கு இருக்கும்போது இப்போ அந்த CT MRI வச்சு even minute details we can find out. We are doing liver transplant, அதுக்கு அந்த வெசல் உடைய டீடைல்ஸ் எங்கே போகுது, எந்தெந்த வெசல்ஸ் எப்படி இருக்கு, இதெல்லாம் beautifully it gives a 3D picture. So this is a new technology. லிவரில் பார்த்தீங்கன்னா the fibroscan is a very good technology. இது வந்து அந்த லிவரில் வந்து ஒரு காயம் மாதிரி வரும், whether it's fatty liver, whatever diseases we talked about. செகண்ட் ஸ்டேஜில் ஃபைப்ரோசிஸ் வரும், தேர்ட் ஸ்டேஜில் சிரோசிஸ். ஸோ இந்த ஃபைப்ரோசிஸ் ஸ்டேஜ் ஏர்லியர் லிவர் பயாப்சி பண்ண தான் தெரியும். ஸோ அது நீடில் போட்டு பயாப்சி எடுத்து பார்க்கணும். இட்ஸ் அ டிஃபிகல்ட் ப்ரொசீஜர், பெயின்ஃபுல், சம் காம்ப்ளிகேஷன்ஸ் அது. இப்போ விதவுட் பயாப்சி ஒரு ஸ்கேன்லேயே கண்டுபிடிச்சிடலாம். ஓ, ஃபைப்ரோ ஸ்கேன் இஸ் தட் அக்யூரேட்? லிவர் பயாப்சி பண்ணாமலே? ஓ, ஜஸ்ட் டு diagnose fibrosis. And now in the last 1 year we have medicines to reverse the fibrosis. So these are all huge advancements in liver disease. இப்போ வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி லிவரே மாற்றுற அளவுக்கு சயின்ஸ் இருக்குது. அண்ட் நவ் இட்ஸ் பிகம் கைண்ட் ஆஃப் அ ருட்டீன் ப்ரொசீஜர். Apollo has been a pioneer and we are doing quite a lot. But our aim is always to prevent. So preventionக்கு தான் awareness. ஏன்னா இப்போ நீங்கள் கேன்சர் இல்லை டிரான்ஸ்பிளான்ட்னா you're not going to be talking and watching us. You'll be going to the hospital and getting treatment. Prevention is more important and I think many of us are also keen to prevent. எப்படி நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறோம், ஒரு பேஷண்ட் ஒருத்தவங்ககிட்ட உங்களுக்கு வராரு. இப்போ வந்து பிளட் டெஸ்ட், ஸ்கேன்ஸ் அப்படின்னு பிரிச்சுப்போம். பிளட் டெஸ்ட்டை பார்த்தோன்னா பேசிக் பிளட் கவுண்ட், ஹீமோகுளோபின் அந்த மாதிரி பார்க்குறது. லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்னது ஒரு குரூப் ஆஃப் டெஸ்ட். ஒரு பேராமீட்டரும் ஒரு காம்பனண்ட் ஆஃப் த லிவரை சொல்லும். இந்த பிலிருபின்றது எப்படி வேஸ்ட்டை கிளியர் பண்ணுதுன்னு லிவர் அதை சொல்லும். இந்த ALT-ASTன்னு ஒரு டெஸ்ட் இருக்கும், அது லிவர் செல்லோட ஹெல்த்தை சொல்லும். சில அதை பேராமீட்டர்ஸை சொல்லும். ஸோ லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் will give us the blood test ஒரு டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்கும். அப்புறமாடி ஸ்ட்ரக்சரலாக லிவர் நான் சொன்னேன் இல்லையா, முன்ன பஞ்சு மனைக்கு இருந்ததா, பெருசாக வீங்கி போன மனைக்கு இருந்ததா, இல்லை வேறு ஏதாவது அப்நார்மல் டெவலப்மெண்ட் இருக்குதான்னு பார்க்கறதுக்கு இனிஷியல் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டாக ஒரு அல்ட்ராசவுண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃபைப்ரோஸ்கேன் எல்லா சென்டர்ஸ்லையும் இருக்காது. இப்போ அல்ட்ராசவுண்டில் ஒரு ரேடியாலஜிஸ்ட் பார்த்துட்டு கிரேட் 1 கிரேட் 2 ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாருன்னா, கூடவே வந்து கொஞ்சம் அந்த ஸ்ட்ரக்சரல் மேலே பார்த்தா கொஞ்சம் அப்நார்மலாக இருக்குது, இவங்களுக்கு கொஞ்சம் செகண்டரி ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா ஃபைப்ரோ ஸ்கேன் நம்ம பண்ணுவோம். ஃபைப்ரோ ஸ்கேன் என்ன பிரின்சிபல்? சவுண்ட் வேவ்ஸ் ட்ராவல்ஸ் இன் டென்சர் மீடியம் ஃபாஸ்டர் தென் அ ரேரர் மீடியம். ஸோ லிவர் வந்து பஞ்சு மனைக்கு இருந்ததுன்னா இட்ஸ் அ ரேர், கல் மாதிரி ஆகிடுச்சுன்னா இட் இஸ் டென்ஸ். ஸோ ஃபைப்ரோ ஸ்கேன் ஒரு சவுண்ட் வேவ் அனுப்பிச்சு அது எவ்வளோ வேகமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பார்க்கும். வேகமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறத பொறுத்து வேரியஸ் கிரேட்ஸ் நம்ம பிரித்து ரொம்ப அந்த ஒரு ஸ்கோரை வச்சுட்டு இவங்க ஸ்டிஃப்னஸ் ரொம்ப நிறையா இருக்குது, இவங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் கம்மியாக இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிடுவோம். அதுக்கேற்றாப்புல அந்த பேஷண்ட்டுக்கு உடனே எஜுகேட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், இவ்வளோ ஸ்டிஃப்னஸ் இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது, நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக அது எல்லாத்தையும் பார்த்துக்கிடணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும்னு சொல்கிறேன். அதை நம்ம எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் அசஸ் பண்ணணும் அப்படின்றப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வில் பி ஆன் வெயிட் ரிடக்ஷன் தான். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இப்போ நம்ம ஃபேட்டி லிவர் பற்றி பார்க்கணும்னா 10% ஆஃப் தேர் எக்ஸிஸ்டிங் வெயிட்டை அவங்க 6 மாதத்தில் குறைக்கணும். 6 months டார்கெட். இஃப் யூ ஆர் லைக் 60 kgs, ட்ரை டு லூஸ் 6 kgs in 6 months. இந்த மாதிரி ஒரு 10% in 6 months நம்ம குறைச்சோம்னா 40% ரிவர்சல் இந்த ஃபேட்டி லிவர் வரும். ஸோ தட் வில் கிவ் அஸ் அ குட் மோட்டிவேஷன். அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மோட்டிவேட் ஆகி நல்ல வெயிட் எல்லாம் குறைச்சிட்டு வந்து இன்னொரு ஃபைப்ரோ ஸ்கேன் பண்ணி பார்த்தாலோ இன்னொரு அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்த்தாலோ ஒரு ஸ்டிஃப்னஸ் குறையுது அப்படின்றதுக்கு ஒரு பெனிஃபிஷியலாக இருக்கும். அப்புறம் யாருக்கெல்லாம் மருந்து கொடுக்கணும், இப்போ ரீசெண்டாக நிறையா மருந்துகள் வந்துருக்குது. இந்த லிவர் ஸ்டிஃப்னஸ், இந்த ஃபைப்ரோசிஸ்ன்றது ஒரு புண்ணு வந்ததுன்னா பொறுக்கு வச்சு ஆறிடுச்சுன்னா அந்த இடம் ஸ்டிஃபாகி போயிடுது இல்லையா, அந்த மாதிரி ஆறுனுச்சுன்னா அந்த செல்ஸ் ரீஜெனரேட் ஆக முடியாது. அதை முடிஞ்ச அளவுக்கு குறைக்கிறதுக்கான மருந்துகளும் இப்போ நமக்கு நிறையா கிடைக்குது. ஸோ யாருக்கு என்னென்ன மாதிரி மருந்துகள் அப்படின்றத யூஸ் பண்ண முடியும். இன்னும் ஹையர் எண்ட்
இப்போ டிரான்ஸ்பிளான்ட் லெவலில் ரொம்ப ஹையர் எண்டாக சில இமேஜிங் பார்க்கணும்னு நினச்சோன்னா அவங்களுக்கு அந்த எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் இவர் ரொம்ப டேமேஜ் ஆகி போயிருக்குது, இவருக்கு டிரான்ஸ்பிளான்ட் ரெக்குவயர்மெண்ட் தேவலாம், வேறு ஏதோ காம்ப்ளிகேஷன் இருக்க மாதிரி இருக்குது, ஒரு கட்டி டெவலப் ஆகிருக்க மாதிரி இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் இமேஜிங், கொஞ்சம் அட்வான்ஸ்ட் இமேஜிங் மாதிரி எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன்லாம் பண்ணலாம். ஸோ இனிஷியல் ஸ்க்ரீனிங் டெஸ்ட், அல்ட்ராசவுண்ட், add on, look at the other stress parameters, do a fibro scan, motivate the patient, have the targets, ஒரு கோல் செட்டிங், ஒரு அப்ஜெக்டிவ் கோல் செட்டிங், இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஹேண்ட் ஹோல்டு பண்ண முடியும், எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுன்றதுக்கு ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணி ஃபாலோ அப்புக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி முன்னாடி F2 இருந்தது, இப்போ பார்த்தீங்களா நல்லா குறைஞ்சிருக்குதுன்னா அட்லீஸ்ட் தே வில் கெட் மோட்டிவேட்டட் டு கண்டினியூ வாட் தே ஆர் டூயிங். ஸோ வேரியஸ், இட்ஸ் நாட் எல்லாருக்கும் எல்லாம் பண்ணணும்னு கிடையாது, இட்ஸ் ஆல் இண்டிவிஜுவலைஸ்ட், யாருக்கு என்னென்ன தேவையோ அந்தந்த டெஸ்ட்டில் பண்ணணும். ஓகே, பிகாஸ் இது ஏன் கேட்டேன்னா ஒரு மிகப்பெரிய அவேர்னஸ் நினைக்கிறேன். ஏன்னா பேஷண்ட்ஸ் கிட்ட நீங்கள் ஒரு ஸ்க்ரீன் பண்ணணும் இல்லை ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே தே கெட் ஓகே, நான் செகண்ட் ஒப்பீனியன் கேட்க போகிறேன், தேர்ட் ஒப்பீனியன் கேட்கலாம், எனக்கு ஏதோ சம்திங், எனக்கு அந்த பேனிக் இருந்துக்கிட்டே இருக்குது ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே அப்படின்னா ஃபஸ்ட்டு பேஷண்ட்டோட ரேப்போ யூ ஷுட் நல்லபடியாக அவங்களுக்கு ஒழுங்காக நம்ம என்ன சொல்ல வரோன்றதை புரிய வச்சிட்டோம்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வில் நாட் கோ ஃபார் another ஒப்பீனியன், அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ அவங்களுக்கு அந்த ட்ரஸ்ட் பில்டு பண்ணணும், நம்ம அவங்களுக்கு நல்லது தான் பண்ண போகிறோன்ற ஒரு தாட் இன்கல்கேட் பண்ணாலே இட் இஸ் மோர் தென் இனஃப். ஸோ தட்ஸ் ஹவ் இட் வில் ஒர்க். ஸோ சிரோசிஸ் பொறுத்த வரைக்கும் நாங்கள் சம்டைம்ஸ் என்ன ஆகும், அந்த பேஷண்ட்க்கு வைரல் ஹெப்படைட்டிஸ் இருக்குதுன்னே தெரியல, ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் வில் கம் அஸ் அ பிளட் வாமிட்டிங். ஸோ ஒரு ரத்தம் வாந்தி எடுக்கிறது, சிவியர் ஜாண்டிஸ், ஃபுல் உடம்பு ஃபுல்லாக ப்ளோட் ஆகிட்டு வயிறு ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக தண்ணி நிற்கிற மாதிரி, தட் இஸ் கால்ட் அசைட்டிஸ். ஸோ சில பேர் வந்து அதை இக்னோர் பண்ணிடுவாங்க. பட் நாங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து இட் குட் பி த ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன், குட் பி அ சிரோசிஸ் ஆல்சோ. ஸோ அப்போ பார்க்கும்போது தான் நாங்கள் டயக்னோஸ் பண்ணுவோம் ஹெப்படைட்டிஸ் ஏ ஹெப்படைட்டிஸ் பி ஆர் சி இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் அட்மிஷன் போட்டு we can definitely manage the patient very well. இப்போ இருக்கிற இன்ஜெக்ஷன்ஸ், இப்போ இருக்கிற மெடிகேஷன்ஸ் வச்சுட்டு கண்டிப்பாக நாங்கள் நல்லா மேனேஜ் பண்ணுவோம். ஸோ எதுக்கும் க்யூர் இல்லைனா பயப்படாதீங்க. பட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டு பி அண்டர் கான்ஸ்டன்ட் ஃபாலோ அப் வித் யுவர் டாக்டர். ஸோ ராப்போ இஸ் அகெயின் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் அண்ட் பி அண்டர் கான்ஸ்டன்ட் ஃபாலோ அப். ஒரு வாட்டி நம்ம க்யூர் பண்ணிட்டோம், இப்போ பிளட் வாமிட்டிங்கோட வராங்க, இன்ஜெக்ஷன் மருந்தெல்லாம் கொடுத்து எண்டோஸ்கோப்பிலாம் பண்ணிவிட்டு க்யூர் பண்ணிவிட்டு போயிட்டு மறுபடியும் நீங்கள் ஃபாலோ அப் வரலைன்னா ஹை சான்சஸ் அட் த நெக்ஸ்ட் ப்ளீட் இட் குட் பி வெரி ஃபேட்டல். ஸோ யூ ஹாவ் டு பி அண்டர் கான்ஸ்டன்ட் ஃபாலோ அப். இப்போ இந்த வேர்ல்ட் ஹெப்படைட்டிஸ் டேக்கே வந்து ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி பற்றின அவேர்னஸ் இன்னும் ஜாஸ்தியாக வரணுன்றதுக்காக தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து ஆன்டிவைரல் தெரப்பி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, அது இட் இஸ் டிரான்ஸ்ஃபார்மிங் லைவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இன்னும் மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல முடியுமா? ஸோ ஹெப்படைட்டிஸ் பி வந்து கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ண முடியாது, பட் இட் கேன் பி கண்ட்ரோல்ட். அந்த ஹெப்படைட்டிஸ் பினால் வர ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ வெதர் இட் இஸ் சிரோசிஸ் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன் எல்லாத்துக்குமே ரிவர்ஸ் ஆகிடும். அண்ட் இந்த வைரஸாக லைஃப் லாங் கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஐ திங்க் டாக்டர் பரத் மென்ஷன், அந்த எவ்ரி 6 months ஃபாலோ அப் வந்து அந்த மருந்து ஒழுங்காக எடுத்துக்கணும், அதுதான் மெயின். நிறைய பேர் வந்து தே ஃபீல் பெட்டர், 2-3 years அப்புறம் மருந்து நிறுத்திடுவாங்க. தென் ஆஃப்டர் 5 years தே கம் வித் லாட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ ஒன்ஸ் ஹெப்படைட்டிஸ் பி மருந்து ஆரம்பித்தா லைஃப் லாங் போட்டுக்கோங்க. உங்கள் டாக்டர் ரெகுலராக செக் பண்ணிக்கோங்க, அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 6 months. அண்ட் அந்த கேன்சர் ஸ்க்ரீனிங் வாட் எவர் த டாக்டர் டெல்ஸ் யூ ப்ளீஸ் ஃபாலோ. ஸோ ஹெப்படைட்டிஸ் பிக்கு அந்த மருந்தை வச்சு லைஃப் லாங் மேனேஜ் பண்ணிடலாம். மேபி இன் ஃபியூ இயர்ஸ் வி கேன் கம்ப்ளீட்லி எராடிகேட் வைரஸ். இன்னும் அந்த ரிசர்ச் ஃபுல்லாக டெவலப் ஆகல, பட் சம் நியூ ட்ரக்ஸ் ஆர் கம்மிங். ஸோ அது உங்கள் டாக்டர்கிட்டே ரெகுலராக செக்அப் பண்ணிங்கன்னா தே வில் இன்ஃபார்ம் யூ, சரி இது க்யூர் ஆகிடும், நம்ம அது கொடுக்கலான்னு. Hepatitis C, like I mentioned, from diagnosis, இப்போ eradication. So we can diagnose the hepatitis C, confirm it is active, give medicines and completely eradicate it for good. So அந்த அளவுக்கு மெடிசன்ஸ் இருக்குது, நீங்கள் செக் பண்ணணும் அதான். ஸோ அகைன் மெனி டைம் பேஷண்ட்ஸ் ஆஸ்க் how many times to check, எப்படி செக் பண்ணுறதுன்னு. யூஸ்வலி ஒன்ஸ் பண்ணால் போகிறோம். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பிளட் டெஸ்ட் பண்ணும்போது ஹெப்படைட்டிஸ்க்கும் சேர்த்து பண்ணிங்கன்னா அது இருக்கா இல்லையா தெரிஞ்சிடும். ஹெப்படைட்டிஸ் சி இருந்ததுன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணி கிளியர் பண்ணிடலாம். ஹெப்படைட்டிஸ் பி இருக்குன்னா மெடிசன் எடுத்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஹெப்படைட்டிஸ் பி இல்லைன்னா வேக்சினேஷன் போட்டுக்கலாம். திஸ் இஸ் மை ஃபைனல் அட்வைஸ் டு ஆல் பப்ளிக் ஆன் வேர்ல்ட் ஹெப்படைட்டிஸ் டே. இது பண்ணால் we can achieve the goal of eradication. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் தட். அண்ட் அஃப்கோர்ஸ் பரத் சார், நீங்கள் சொல்லுங்கள், இப்போது எல்லாருமே சொல்கிறாங்க லிவர் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னாலே இப்போ அவேர்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன். முன்னாடினா நிறைய டேமேஜ் ஆயிருந்தால் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து காமனாக இருந்தது. ஸோ எப்போ டாக்டர்ஸ் வந்து பேஷண்ட்ஸ் கிட்ட லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பற்றி பேசுவாங்க, விச் இஸ் த ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவீங்க? இப்போ நம்ம லிவர் டிசீஸை 3ஆக பிரிச்சுக்கிடணும், ஏபிசின்னு சொல்லி. ஏ வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்னு வச்சுக்கிடுவோம், சி வந்து எண்ட் ஸ்டேஜ் லிவர் டிசீஸ், பி வந்து நடுவில் இருக்கிறது.
ஏல வந்து அந்த நம்ம திரும்ப நார்மல் லுக்கிங் லிவரை கொண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய. சி இஸ் என் ஸ்டேஜ் லிவர் டிசீஸ், அவங்களுக்கு திரும்ப நார்மலாக ஆகாது. வி ஹேவ் டு பி வெரி ரியலிஸ்டிக். அவங்களுக்கு ஒன்லி க்யூரேட்டிவ் ஆப்ஷன் டிரான்ஸ்பிளான்ட் மட்டும்தான். ஸோ அதனால் அவங்களுக்குன்னு ஒரு சில ரிஸ்க் பேராமீட்டர்ஸ் இருக்கும். அதை வச்சு ஒரு லிஸ்டிங் க்ரைட்டீரியான்னு ஒன்று இருக்கும். அந்த லிஸ்டிங் க்ரைட்டீரியா வச்சு டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு அந்த பேஷண்ட்டை லிஸ்ட்டு பண்ணணும். அது ஒரு ப்ராசஸ். அதில் வந்து அவங்க அந்த லிஸ்ட்டில் இருந்தாங்கன்னா அவங்களோட வெயிட்டிங் லிஸ்ட் டைம் வரப்போ கெடாவரிக் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு வர நேரத்தில் அவங்களுக்கு அந்த தே வில் பி மூவ்ட் இன் டு தட். பி வில் ஆல்வேஸ் கோ டுவர்ட்ஸ் சி. ஸோ அதனால் நம்மக்கிட்ட நம்ம என்ன பண்ண முடியும், இந்த பி குரூப் இதை வந்து என்ன பண்ணணும்னா அந்த ப்ரொக்ரெஷனை எவ்வளோக்கு ஸ்லோ டவுன் பண்ண முடியுமோன்னு தான் நம்ம பார்க்கணும். ஸோ as sir said, it is not a cure based treatment, it is a care based treatment. முன்னெல்லாம் வந்து நம்ம அந்த காலத்தில் ஒரு இன்ஃபெக்ஷன் வரும், 5 நாளைக்கு மருந்து கொடுத்தோன்னா சரியாக போயிடும். இப்போ அப்படி இல்லை. மோஸ்ட் ஆஃப் த டிசீஸஸ் ஆர் கேர் பேஸ்ட். ஸோ இஃப் யூ ஆர் ஒரு க்ரானிக் லிவர் டிசீஸோட ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா அவங்களுடைய இதோட க்யூர் ஆகிடுது அப்படின்ற இஷ்யூவே இல்லை. இட் ஹாஸ் டு பி எ கேர் பேஸ்ட். ஸோ ஒரு ப்ராப்பர் ஃபாலோ ப்ரோட்டோகால் இருக்கணும். காம்ப்ளிகேஷன் ப்ரிவென்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ், அவங்க எப்படினாலும் அந்த லிவர் வந்து பிலேருந்து சியை நோக்கி தான் போகும்னா அந்த சியை நோக்கி போகிறதுக்கான காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன, அதை எப்படிலாம் ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை 2 விதமாக பிரிச்சுக்கிடணும். ஒன்று ட்ரீட்மெண்ட் வித் ரிகார்ட்ஸ் டு லைஃப் ஸ்டைல், வாட் த பேஷண்ட் ஹேஸ் டு டூ. 2 ட்ரீட்மெண்ட் வித் ரிகார்ட்ஸ் டு மெடிகேஷன்ஸ், வாட் வி ஹேவ் டு டூ. அண்ட் இன்டர்வென்ஷன்ஸ் எதாவது பண்ணணுன்றது. அந்த மெடிகேஷன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து வைரஸஸ் இருந்ததுன்னா ஹெப்படைட்டிஸ் பிக்கான ட்ரீட்மெண்ட், ஹெப்படைட்டிஸ் சிக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்கணும். வைரஸ் இல்லாமல் வேறு ஏதோ லிவர் டிசீஸ் இருக்குது அப்படின்னா அந்த ப்ளீடிங் வராமல் தடுக்கிறதுக்கு சில மருந்துகள், மஞ்சக்காமல் வராமல் தடுக்கிறதுக்கு சில இன்ஃபெக்ஷன், வயிறில் நீர் தங்காமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கான மருந்து எல்லாம் கொஞ்சம் கொடுக்கணும். 2வது பேஷண்ட் என்ன பண்ணணும் அப்படின்ற பார்க்குறப்போ உணவே மருந்துன்ற மாதிரி தான் க்ரைட்டீரியா இருக்கும். நியூட்ரிஷன் வில் பி த கீ ஃப்ரம் த பேஷண்ட்ஸ் பர்ஸ்பெக்டிவ். நியூட்ரிஷனை பொறுத்தமட்டு நல்ல புரதச்சத்துள்ள ப்ரோட்டீன் டயட் இன்டேக் இருக்கணும். 1 to 1.25 grams per kg பாடி வெயிட் ப்ரோட்டீன் எடுக்கணும் அவங்க. அப்புறம் சால்ட் அளவை நல்லா குறைக்கணும். ஆட் சால்ட்டே இல்லாமல் சமைச்சிக்கிட்டு அவங்களுக்கு தனியாக அந்த 1 gram பேக்கெட்ஸ் மாதிரி வாங்கி ஒரு நாளைக்கு 5 கிராமோ எவ்வளவோ அவங்களோட உடம்புல எவ்வளோ நீர் இருக்கிறதுன்ற பொறுத்து அதுக்கேற்றப்பில். ஸோ A, B and C transplant. A very early stage, B is where patient has to do quite a lot, we will also have to do quite a lot. அதெல்லாம் வந்து அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் ரேட், காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன, மஞ்சக்காமால் வரலாம், கன்ஃபியூஷன் வரும், திடீர்னு குழப்பமாகி போயிடுவாங்க, ரத்த வாந்தி எடுப்பாங்க, வயிறில் நீர் தங்குற மாதிரி பிரச்சனைகள், இன்ஃபெக்ஷன்ஸ் அடிக்கடி வர்றது, காலில் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றது, அதெல்லாம் ஆரம்பத்திலே பார்த்து உடனே அதுக்கான அப்ராப்ரியேட் ஹெல்ப் எடுத்து உடனே அதை சரி பண்ணிக்கிடணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ண போகிறேன், இது வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரியான எஜுகேஷன் ரொம்ப ஒழுங்காக இருக்கணும் பேஷண்ட்டுக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இட் இஸ் நாட் அ க்யூர் பேஸ்ட் ட்ரீட்மெண்ட், இட் இஸ் ப்ரிடாமினன்ட்லி அ கேர் பேஸ்ட் ட்ரீட்மெண்ட். ஸோ இட் இஸ் அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் நல்லது பண்ண முடியும். Of course, thank you so much for sharing so many things, and of course Shubha ma'am, to end our panel discussion or summarize மாதிரி சொல்லிடலாம் 5 golden rule to follow to take care of your liver health அப்படினா என்ன சொல்வீங்க? That's it, we finish it. 5 golden rules அப்படின்னு சொல்லணும்னா 1, have a very healthy diet, reduce your processed food intake, low salt, low oil, low processed food and low on sugar as well. Second, say no to alcohol. So there is no safety limit of alcohol. So alcohol in small quantities also can cause a huge impact on your liver. So some people have alcohol for years, they still don't have any liver issues. Some can even have liver issues with even 2 to 3 drinks. So say absolute no to alcohol. Prioritize exercise. Exercise is very very important. எனக்கு டைம் இல்லை அப்படின்னு வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான எக்ஸ்கியூஸோட we all try to end our day, but that is not advisable. செகண்ட், நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்களா, நான் ஆஃபீஸில் நடக்கிறேன், மேலே கீழே நடக்கிறேன், நான் வீட்டில் வேலை செஞ்சுட்ருக்கேன், வீட்டில் எல்லா வேலை நான் தான் செய்கிறேன். ஸோ தட் டஸ் நாட் குவாலிஃபை as எக்ஸசைஸ். உங்களுக்காக நீங்கள் வந்து 30 to 45 minutes மினிமம் either walking இல்லை jogging இல்லை cycling, some form of cardio along with 3 days of strength training is very very important, not only for liver health but for your overall health. Fourth is get your annual checkups done. ஓகேங்களா, நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க உங்களோட எல்லாத்துக்கும், யூ அப்கிரேட் யுவர் ஐஃபோன் ஆன் அ இயர்லி பேசிஸ், யூ ட்ரை டு சேஞ்ச் your hair coloring on 6 months basis, you even spend so much on clothing. So why can't you spend at least once a year on your master health checkup? So get your routine checkup done, or LFT or blood sugars, ultrasound screening, அதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப important because we can catch disease at an
early stage. So அது வந்து ரொம்ப important to prevent diseases from becoming chronic. Fifth வந்து 2 S's which people have to work on more. One is sleep, the other is stress. ஸோ தூக்கம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. நீங்கள் நினைக்கிறீங்க நைட் ஃபுல்லாக சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு நான் வந்து 12 மணிக்கு தூங்கி திருப்பி 3 மணிக்கு எழுந்து ஓடுறேன். ஸோ தட் டசன்ட் ஒர்க் தட் வே. யூ ஹாவ் டு ப்ரையாரிட்டைஸ் யுவர் ஸ்லீப், பிகாஸ் நல்லா ஸ்லீப் பண்ணால் தான் உங்களோட பாடி ஆர்கன்ஸ் வந்து நல்லா ரிக்கவர் ஆகிட்டு ரெஜுவனேட் ஆகும். டைஜஷனும் வந்து வெரி இம்பார்ட்டண்ட், பிகாஸ் நீங்கள் இப்போ ஸ்லீப் ப்ரையாரிட்டைஸ் பண்ணலைன்னா பின்னாடி வந்து உங்களுக்கு நிறைய lot of incidents of heart attacks, stroke, all that is related to poor sleep quality. And stress management. ஊர் உலகத்தில் எல்லாருக்கும் தான் ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸோ இஃப் யூ நீட் ப்ரொஃபஷனல் ஹெல்ப், இஃப் யூ நீட் டு மீட் அ psychologist for your stress, please go do that. So don't bear too much of stress and don't let that affect your sleep quality. So to summarize, good healthy eating, exercise, annual checkups are very mandatory. Focus on your sleep and stress also, and absolute no to alcohol. Okay, thank you so much, three of them. It was so happy to have this conversation, because நீங்க இவ்ளோ பெரிய initiative எடுத்து public awareness create பண்ணனும்னு நினைச்சு உங்க டைம் ஒதுக்குனதுக்கு நன்றி. Thank you.